அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐந்தொழிலாளர்கள் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருமார், தச்சர், கண்ணார், சிற்பி, பொற்கொள்ளர் ஆகிய பாரம்பரியமிக்க கைவினைஞர்கள், கம்மாளர்கள் அல்லது விஸ்வகர்மா என்று அழைக்கப்படும் ஐந்தொழிலாளர்கள் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக சென்னையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீ ஜெயம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர், தமிழ் மாநில ஐந்தொழில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் சேவாரத்னா எஸ். சர்வேஸ்வரன் ஆச்சாரி அவர்களின் தலைமையில் பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கைவினைஞர்கள் முன்னேற்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொன் கனகராஜ் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். ஸ்ரீ ஜெயம் அறக்கட்டளையினுடைய கௌரவ தலைவர் ஜே. ரமேஷ் ஆச்சாரி, தமிழ்நாடு நகை மதிப்பீட்டாளர் சங்கத்தினுடைய தலைவர் எஸ். விஜயன்குமார் ஆச்சாரி, தமிழ்நாடு தச்சு கருமார் கூட்டமைப்பினுடைய தலைவர் டி. அப்பர் லட்சுமணன் ஆச்சாரி, கைவினைஞர்கள் முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் பாலு ஆச்சாரி, மெட்ராஸ் பார் கவுன்சில் எக்ஸ் பிரசிடென்ட் எம். பாஸ்கர் ஆச்சாரி, தமிழ்நாடு பொன்வெள்ளி நகை தொழிலாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் எஸ். வாசுதேவன் ஆச்சாரி, மயன் வம்ச மகாசபையினுடைய தலைவர் டாக்டர் எம். பழனிசாமி ஸ்தபதி, விழுப்புரம் விஸ்வகர்மா ஆபரண தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் பி. வி. ரமேஷ் ஆச்சாரி, தமிழக கைவினைஞர்கள் கட்டுமான மற்றும் உடல் உழைப்போர் நல சங்கத்தினுடைய தலைவர் ஆர். சுப்பிரமணியன் ஆச்சாரி, ஸ்ரீ ஜெயம் அறக்கட்டளையினுடைய ஆலோசகர் க. சரவணன் ஆச்சாரி ஆகியோர் இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்தனர். மக்கள் முன்னேற்ற கழகமும் கைவினைஞர் முன்னேற்ற கட்சியும் சென்னையை சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான ஐந்தொழில் சங்கங்களும் இணைந்து இந்த 10 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்துகிறோம். தோழர் சர்வேஸ்வரன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். மிக நீண்ட காலமாக பாரம்பரிய தொழில் பட்டு போனதனால் எம்பிசி சமூகத்தில் சேர்த்துக் கொள்ளி போராடுகிறோம். அறங்காவலர்களாக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். தமிழக அரசு எம்பிசி கோரிக்கையையும் அறங்காவலர் கோரிக்கையும் 2021 திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் அதற்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஐந்தொழிலாளர் நலவாரியம் அமைக்க கேட்கிறோம். வங்கியில் பணிபுரிகிற நகை மதிப்பீட்டாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். பாரம்பரிய தச்சர்களையும் சிற்பிகளையும் கோவிலில் சிறப்பு தொழில்நுட்ப பணியாளராக நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆந்திராவில் உள்ளதை போல திருமாங்கல்யம், அதனோடு தொடர்புடைய குண்டு, நாணல், பொட்டு, வாழைச்சீப்பு போன்ற நகைகளை பாரம்பரிய பொற்கொள்ளர்கள் மட்டுமே செய்து பொதுமக்களுக்கு விற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அரசாணை நியமிக்க வேண்டும். ஏனென்றால் பொற்கொள்ளருடைய தொழில் பட்டு போய்விட்டது. எனவே இந்த தடையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தமிழ்நாட்டு பொதுமக்களும் பொற்கொள்ளர்களும் வாடி வதைங்கிற அளவிற்கு நகை வணிகர்கள் செய்கூலி சேதாரத்தை போட்டு சுரண்டி கொள்ளையடிக்கிறார்கள். எனவே தமிழக அரசு தொழிற்சங்க நகை பொற்கொள்ளர் நகை கூட்டமைப்பையும் நகை வணிகர்களையும் அரசு தரப்பில் ஒருவரையும் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு உட்கார வைத்து செய்கூலி சேதாரத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகைகளுக்கும் நிர்ணயம் செய்ய வேண்டும். இது கோடிக்கணக்கான பொதுமக்களின் நலன் சார்பாகவும் லட்சக்கணக்கான பொற்கொள்ளரின் நலன் சார்பாகவும் வைக்கப்படுகிற மிக முக்கியமான கோரிக்கை. இதற்கு எந்த செலவும் இல்லை. தமிழக அரசு அதை செய்ய வேண்டும். திருட்டு நகை வாங்கிவிட்டார் என்கிற பெயரில் தெரியாமல் வாங்கிவிட்ட சின்ன பொற்கொள்ளர்களை, நகை வணிகர்களை காவல்துறை வாட்டி வதைக்கிறது. அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்படி ஐந்தொழிலாளர்கள் மிகவும் நலிவுற்று போனதனால் தமிழக அரசு இது குறித்து ஒரு சிறப்பான முடிவை உடனடியாக எடுத்து 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சமுதாயத்துக்கு அது எல்லாருக்கும் சேர்றதுதான். அந்த திட்டத்தினுடைய பேர் தான் நம்ம விஸ்வகர்மான்னு வச்சாங்க. அது எங்க சமுதாயத்துக்கு மட்டும் கொடுக்கல, எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. அதுவும் சரியா இப்ப செயல்படுத்தாம நிக்குது. அதுவும் சரியா யாருக்கும் சேரல. அதனால இப்ப நாங்க வச்சிருக்கிற இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற விட்டா நாங்க மாவட்டம் தோறும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். பெரிய லெவல்ல 1 லட்சம் பேரை சேர்த்து 1 லட்சம் பேரை சேர்த்து நடத்துறதுக்கும் நாங்க முன் வருவோம். இப்ப இன்னைக்கு வந்திருக்க இப்ப இருக்கிற நீங்க கிரௌட் 40% 30% வந்திருக்காங்க. எல்லாம் வெளியூர்ல இருந்து வர்றதுனால கொஞ்சம் நேரம் எடுக்குது. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இது மாதிரி டபுள் மடங்கு இங்க இருப்பாங்க. குறைஞ்சது இன்னைக்கு 10,000 பேர் வருவாங்க. நாங்க 20 லட்சம் பேர், சுமார் 20 லட்சம் பேர் இருப்போம். இல்ல, ஒரு வாட்டியும் ஒரு தேர்தல் அறிக்கையிலையும் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்றது இல்லை. அதை நிறைவேற்றதுனாலதான் இந்த போராட்டமே. லாஸ்ட் டைம் திமுக அரசுல கூட நிறைய கொடுத்தாங்க, அறங்காவலர் இதெல்லாம் கொடுத்தாங்க, எதுவுமே நிறைவேற்றல. அதனாலதான் திரும்ப நாங்க கேட்கிறோம். எங்க சமுதாயம் தொழிலை நம்பி இருக்கிற சமுதாயம். ஆனா அது இப்ப தொழில் ரொம்ப நொடிஞ்சிருச்சு. அப்ப எங்க சமுதாயம் இதுக்கு பின்னாடி வர்றது படிப்பை நம்பிதான் இருக்காங்க.
இனி தொழில் வந்து ரொம்ப நொடிஞ்சிட்டே இருக்கு. அதனால தொழிலுக்கும் ஐந்தொழிலுக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அது எல்லாமே அண்ணன் சொன்ன மாதிரி எதுவுமே செலவு கிடையாது. கவர்மெண்ட் நினைச்சா 1 மணி நேரத்துல அது எல்லாத்தையும் நிறைவேற்றி தரலாம். அது நிறைவேற்றி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதை நிறைவேற்றாத பட்சத்துல எங்களோட போராட்டம் கண்டிப்பா தொடரும். கட்சி தொழிலாளர்களுக்காக தரமா நடத்துறாங்க. அதாவது ஒரு ஓய்வை கூட நடத்துற மரியாதை கூட இல்லைங்க. அதனால எங்க சமுதாயத்துல இருக்கிற அப்ரைசருங்களை நிரந்தர பணி அமர்த்தணும்ன்றது தமிழ்நாடு அரசையும் கேட்டுக்கிறோம், மத்திய அரசையும் நாங்க கேட்டுக்கிறோம். என் பேர் சர்வேஸ்வரன், தமிழ் மாநில ஐந்தொழில் கழகம். பாரம்பரிய ஐந்தொழிலாளர்களாகிய கம்மலர்கள் அல்லது விஸ்வகர்மா ஆகியோரின் குலத்தொழில் நசிந்து விட்டதால் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் தங்களை இணைத்திட வேண்டும் என்றும், அனைத்து கோவில்களிலும் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை அறங்காவலராக நியமித்திட வேண்டும், ஐந்தொழில் நலவாரியம் அமைக்க வேண்டும், விஸ்வகர்மா நகை மதிப்பீட்டாளர்களை அனைத்து வங்குகளிலும் நிரந்தரமாக பணியமர்த்த வேண்டும், அனைத்து கோவில்களிலும் பாரம்பரிய தச்சர்களை பணியமர்த்த வேண்டும், அனைத்து கோவில்களிலும் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் திருப்பணி செய்ய பாரம்பரிய ஸ்தபதிகளை நியமிக்க வேண்டும், மாவட்டந்தோறும் தச்சு தொழில் மேம்பாடு அடைய கல்ஸ்டர்ஸ் மற்றும் தச்சு தொழிற்பூங்கா அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அண்டை மாநிலமான ஆந்திராவில் உள்ளது போல் தாலி போன்ற நகைகளை நகைக்கடைகளில் விற்பனை செய்யக்கூடாது என அரசாணை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கருமார், தச்சர், கண்ணார், சிற்பி, பொற்குளர் ஆகிய பாரம்பரியமிக்க கைவினைஞர்கள், கம்மாளர் அல்லது விஸ்வகர்மா என்று அழைக்கப்படும் ஐந்தொழிலாளர்களின் சார்பாக தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்திருந்த 50க்கும் மேற்பட்ட விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகளும் இயக்கங்களும் தங்களின் முழு ஆதரவை வழங்கியதோடு சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.